தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். விரல்களை மட்டும் நம்ம இப்படி பிடிச்சிக்கிறது தான் குபேர முத்ரா. ஸோ இந்த முத்ரா பிடிக்கிறது மூலமா இப்போ மண்ணுக்கு பவர் இருக்கு, அதை ஒத்துக்கிறீங்களா? மண்ணுக்கு பவர், மண்ணுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு சக்தி இருக்கோ மண்ணுக்கு அவ்வளோனா அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. ஏன்னா வாட்டருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது ஒரு பெரிய ஒரு மீடியம். அந்த மீடியம்க்கு நம்ம எது சொன்னாலும் ரொம்ப ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சியில் அது பலிக்கும். இப்போ நம்ம கோவிலில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு தீர்த்தம் கொடுக்குறாங்க, ஒரு தண்ணி தெளித்து தான் மந்திரிச்சு விடுறாங்க. ஈவன் நீங்கள் தர்கா போனாலும் உங்களுக்கு தண்ணியில் தான் ஊதி வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபுல் ஆஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டர் சார்ஜ் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை எம்டி கிளாஸில் நீங்கள் ஊற்றுறீங்க. பொறுமையாக ஊற்றிட்டு அதுக்கிட்ட என்ன சொல்ல போகிறீங்க? மேம், பணத்துக்குன்னு சில நம்பர்ஸ்லாம் இருக்குது. அந்த நம்பர்ஸ்லாம் நம்ம எழுதுனா நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. அதெல்லாம் உண்மையா? அந்த மாதிரி இருக்கா? ஆமாம், அந்த உண்மை தான். ஸோ பணத்துக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸ் இருக்குது. இப்போ திடீர்னு இருப்பாங்க, மந்த் எண்ட் ஆச்சுன்னா சேலரிட் பீப்புளுக்குலாம் ஐயோ மந்த் எண்ட் ஆச்சு அப்படின்னு இருக்கும். 30 டேஸுமே நமக்கு ஃபண்டு பிரச்சனை இல்லை, நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கு. இப்போ இன்ஸ்டாகிராமில் க்ரீன் தாரா அப்படின்ற மாதிரியான ஒரு காடஸ் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதை பற்றி பேசலாமா? பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க மீனாட்சி அவர்கள், ஃபவுண்டர் ஆஃப் அகம் ஆஸ்ட்ரோ சென்டர். வணக்கம் மேம். வணக்கம் வைஷு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், சொல்லுங்கள். ஓகே மேம். ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசலாம். ஆல்ரெடி நம்ம பண்ண மேனிஃபெஸ்டேஷன் கான்டென்ட்டில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உண்மையிலே மணி நம்ம மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக ஈர்க்கலாமா அப்படின்ற மாதிரி. சொல்லுங்கள், அவங்களுக்குலாம் ஒரு பதில் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். உண்மையே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாகவோ யூனிவர்ஸ் கிட்ட நம்ம ஒரு விஷயம் கேட்கறது மூலமாகவோ மணியை ஈர்க்க முடியுமா? ஸோ பணம் அப்படின்றது மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எது கேட்டாலுமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு உண்மையிலே ஒரு வேலை வேணும், ஒரு வேலை வாய்ப்பு வேணும், நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு அந்த வேலைக்கான தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்குற முறையில் நம்பிக்கையோடு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ எல்லோரும் நினைப்பாங்க நான் 3:30க்கு எழுந்து கேட்டால் தான் எனக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரி கூட கிடையாது. நீங்கள் எப்போ கேளுங்க, ஆனால் கேட்குறத நிதானமாக ஒரு விஷுவல் உங்களுக்குள்ளே ஓடணும். நமக்கு இந்த வேலை கிடச்சிருச்சு, நம்ம ஃபஸ்ட் மந்த் சேலரி வாங்குகிறோம், நம்ம அப்பா அம்மாவை வெளியே கூட்டு போகிறோம், நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, இந்த மாதிரின்னு ஒரு விசுவலைசேஷன் உங்களுக்குள்ளே ஓடி நீங்கள் அந்த மெடிடேஷனை ப்ராப்பரான முறையில் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் கிளியர் ஆகும். ஸோ அதே தான் ஹெல்த்துக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே கேட்பாங்க, இது என்ன முட்டாள்தனமாக இருக்கே, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னென்னா நம்மளுடைய நம்பிக்கை தான். எண்ணங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஓகே, அதே மாதிரி நம்மளுடைய சொல்லுக்கும் அவ்வளோ பவர் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்மள நிறையா பேருக்கு தெரியறதில்ல. நம்மளுடைய எண்ணம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்து நம்ம மெடிடேட் பண்ணி கேட்குறோமோ. ஸோ பிரபஞ்சம்ன்றது என்ன? இந்த வானம், ஆகாயம். ஸோ அங்கே எவ்வளோ சக்தி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் மனசார மனம் உருகி நீங்கள் கேட்கும் போது அது எப்படி பொய்யாகும்? இப்போ நான் ஒன்று பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொல்லவே இல்லை. நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும். ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம கோவில் போகிறோம், சாமி கும்பிட்றோம். ஸோ அந்த சாமி அப்படின்ற ஒரு சிலை ஒரு கல் தான். அந்த கல்லை நம்ம செதுக்கி, அது விநாயகர்னா விநாயகர் வடிவமோ, சிவன்னா சிவன் வடிவமோ, அம்பாள்னா அம்பாள் வடிவத்துக்கோ நம்ம செதுக்கிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணி மந்திரங்கள் சொல்லி உருவேத்தி அவங்களுக்கான அந்த பவரும் வருது. கோவிலில் இருக்கிற அம்பாலை நம்ம நம்பி கும்பிடுறோம். ஸோ அதே மாதிரியான பவர் தான் இந்த பிரபஞ்சத்துக்குமே இருக்குது. அந்த பிரபஞ்சத்துக்கு உருவம் இல்லைன்னா இன்னும் ஃப்யூச்சரில் நான் நினைக்கிறேன் பிரபஞ்சத்துக்கும் ஒரு உருவம் கொடுத்து இதுதான் பிரபஞ்சம் சொல்லி வழிபட சொன்னால் வேணால் நம்ம நம்பிக்கை இல்லாத மக்கள் நம்புவாங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த பிரபஞ்சத்துக்கு பவர் இருக்குது. ஸோ அதை நம்புகிறவங்க இந்த மெத்தடை நான் எல்லோரும் இதை நீங்கள் பண்ணுங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்லவே இல்லை. யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, நீங்கள் எத்தனை தடவை அந்த மணி ரெமடி சொன்னாலுமே நாங்கள் திருப்பி கேட்டுகிட்டே இருக்கோம். அந்தளவுக்கு எல்லாருக்குமே இது ஒரு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மணிக்குன்னு ஏதாவது ஈஸியாக குறுக்கு வழியில் போகிற மாதிரி ஏதாவது ரெமடி இருக்கா? ஸோ எதுலேயுமே குறுக்கு வழி இல்லை வைஷோ, எல்லாமே நம்ம நேர் வழியில். ஆனால் நிறையா
மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி எபிசோட்லேயே வந்து ராகு பூஜை எப்படி பண்ண போகிறதுலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி கேது பூஜை எப்படி நம்ம வந்து வீட்டில் வாரம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு பிரேக் டைம் கிடைக்கிது, இல்லை நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது கூட முத்ராஸ் வந்து நிறையா இருக்குது, நிறைய வகையான முத்ராக்கள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம் இனிமேல். ஸோ இன்றைக்கி அதில் பர்டிகுலராக வந்து குபேர முத்ரா, அப்புறம் மண் முத்ரா. மண்ணுக்கு பவர் இருக்குது, அது ஒத்துக்கிறீங்களா? மண்ணுக்கு பவர், மண்ணுக்கு வந்து அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. எப்படி வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு சக்தி இருக்கோ மண்ணுக்கு வந்து அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. ஸோ வந்து இந்த மண் முத்ரான்னு ஒன்று இருக்குது, குபேர முத்ரான்னு ஒன்று இருக்குது. ஸோ குபேர முத்ரா அப்படின்றது வந்து இப்படி பிடிக்கிறது. இப்படி நீங்கள் சும்மா இருக்கும் போது இந்த விரல்கள் எல்லாம் மடித்து வெறும் இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 விரல்களை மட்டும் நம்ம வந்து இப்படி பிடிச்சிக்கிறது தான் குபேர முத்ரா. ஸோ இந்த முத்ரா பிடிக்கிறது மூலமாக இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏதோ ஒன்று மறந்துட்டீங்க, ஒரு பொருள் மறந்துட்டீங்க, உங்களுக்கு ஞாபகம் வரல, டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முத்ரா போட்டு படிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி வந்து கிடைக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சயின்டிஃபிக்கான ரீசன்ஸும் இருக்குது. ஓகே, ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் வந்து இருக்குது. ஸோ வந்து அதே மாதிரி நமக்கு வந்து நல்ல பணம் சேரணும், செல்வம் சேரணும் அப்படின்னாலும் இந்த முத்ரா போடலாம். ஸோ அது மாதிரி எப்போவுமே வந்து மண் முத்ரா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. ஓகே, ஸோ இது ஈஸியாக இருக்குல்ல பாபா. ஸோ வந்து மண் முத்ரா வந்து இந்த மெத்தடில் வந்து போடலாம். ஸோ வந்து இதெல்லாம் போடும்போது மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து நான் சொன்ன மாதிரி பவர் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி மண்ணில் விளையக்கூடிய பொருட்கள், மண்ணில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து விளைஞ்சு ஒரு சுபிக்ஷமாக வந்து இருக்கோ, அதே மாதிரி நம்மளோட லைஃப்லையும் பணம் வரவு அப்படின்றது வந்து செல்வ செழிப்போட சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மண் முத்ரா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மண் முத்ரா, இந்த முத்ராஸ்லாம் வந்துட்டு டெய்லி ப்ராப்பராக பண்ண வேண்டியதாக இருக்குமா மேம்? ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் வந்துட்டு டெய்லி நல்ல ஒரு ஆசனா, ஒரு அழகான ஒரு போஸ்டரில் நீங்கள் உட்காந்துட்டு கூன் போடாமல் வளையாமல் ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு உங்களுடைய இடது பக்கத்தில் வந்து நீங்கள் குபேர முத்ராவும் வலது பக்கத்தில் நீங்கள் மண் முத்ரா, இதை ரெண்டையும் போட்டு உங்களுடைய தொடை மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தேவை, ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே பணம் தான். ஸோ அந்த பணம் எப்படி வேணும், எந்த விதத்தில் வேணும், அதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது, இது நீங்கள் கிடைச்ச மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்லோகன் சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த 2 முத்ராவும் பிடிக்கலாம். ஸோ மற்ற நேரங்களையும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும் போது கூட இந்த முத்ரா போட்டு உட்காரலாம், தப்பில்லை. இப்போ நம்ம ஒரு விஷயம் வேண்டுறோம் அப்படின்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டணுமா, இல்லை எனக்கு பணம் கொடுத்துருக்கு நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி வேண்டணுமா, எப்படி வேண்டணும்? இப்போது இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் சொல்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிலர் அதில் வாட்டர் தெரப்பி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ வாட்டர் தெரப்பிலே பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி சொல்வோன்னா, இப்போ சில மெத்தடுக்கு வந்துட்டு நம்ம வந்து 2 கிளாஸ் வச்சுப்போம். சில ஒரு கிளாஸில் மட்டும்தான் வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அந்த ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வேணும், அந்த ஒரு வேலை வந்து கிடைக்கணும். அப்போ அந்த வாட்டர் கிட்ட ஃபுல்லாக நீங்கள் என்ன சார்ஜ் பண்ண போகிறீங்க? ஏன்னா வாட்டருக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு பெரிய ஒரு மீடியம். அந்த மீடியம்க்கு வந்து நம்ம எது சொன்னாலும் ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சியில் அது வந்து பலிக்கும். ஸோ அந்த தண்ணிக்கிட்ட நீங்கள் வந்துட்டு அந்த கிளாஸில் நீங்கள் வந்து என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து வேலை வந்து கிடைக்கணும், இந்த கம்பெனியில் பர்டிகுலர் கம்பெனியில் எனக்கு இந்த வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்ட போகிறீங்க. கிடைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வேண்ட போகிறீங்க. ஸோ இப்போ இந்த ஃபுல் ஆஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து சார்ஜ் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை எம்டி கிளாஸில் நீங்கள் ஊற்றுறீங்க. பொறுமையாக ஊற்றிட்டு அதுக்கிட்ட என்ன சொல்ல போகிறீங்க, எனக்கு நான் ஆசைப்பட்ட கம்பெனியில் இந்த 50,000 ரூபாய் சம்பளத்தில் எனக்கு வேலை கிடச்சி நான் சம்பளம் வாங்கி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் ட்ரீட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸு, என் அப்பா அம்மாவுக்கு நான் வேணுன்றதை பண்ணதுக்கு தேங்க்ஸு. ஆனால் அதெல்லாம் நடந்திருக்காது. அன்றைக்கி டேயில் நீங்கள் பண்ண போகிற விஷயம். ஸோ வந்து என்னோடய இஎம்ஐயெல்லாம் நான் வந்து ஈஸியாக முடிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஸோ எனக்கு இதனால் இப்போ என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து கம்மியானதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுத்து அந்த தண்ணியை சிப் பை சிப்பாக நீங்கள் வந்து குடிக்க போகிறீங்க. ஸோ அது குடிக்கும் போதே உங்களுடைய விஷுவல் வந்துட்டு நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து salary 50K கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸோடு நீங்கள் அந்த தண்ணியை வந்து குடிக்கணும். ஸோ வந்து அப்படி பண்ணும்போது இது ஒரு வகையான மெத்தடு. ஸோ கன்ஃபார்மான முறையில் வந்துட்டு நமக்கு வந்து அந்த விஷயம் நடக்கும். இது வந்து எதுக்கு வேணால் இருக்கலாம், ஹெல்த்துக்காக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு விஷயத்துக்காக வேணாலும் இருக்கலாம். இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம அதான் சொல்கிறேன்ல, இப்போ வந்து தண்ணிக்கு வந்து நிறைய பவர். இப்போ நம்ம கோவிலில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தீர்த்தம் கொடுக்குறாங்க,
மந்திரிச்சு, இல்லைனா வந்து ஒரு தண்ணி தெளித்து தான் வந்து மந்திரிச்சு விடுறாங்க. ஈவன் நீங்கள் வந்து தர்கா போனாலும் உங்களுக்கு தண்ணியில் தான் ஓதி வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த தண்ணிக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அதே மாதிரி நைட்டு வந்து நீங்கள் தூங்கும் போது உங்களுடைய விஷோ இல்லை உங்களுடைய ஏதாவது ஒரு தேவையை நீங்கள் வந்து எழுதி, இல்லைனா ஸ்விட்ச் வேர்டு, அதுக்கான ஸ்விட்ச் வேர்டு நீங்கள் வந்து எழுதி நீங்கள் வந்து வாட்டர் பாட்டிலில் ஒட்டி அந்த வாட்டர் பாட்டிலை மெடிடேட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அது வந்து ஃபுல்லாக வந்து சார்ஜ் ஆகிருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டே அந்த தண்ணியை சிப் பை சிப்பாக உங்களுடைய விஷ் நடந்த மாதிரியே நீங்கள் கற்பனை பண்ணி குடிக்கலாம். எப்போவுமே நம்ம சொல்லுவோம்ல, எண்ணம் போல் தான் நம்மளுடைய லைஃப் வந்து அமையும். நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் உங்களை நோக்கி வரும். இப்போ என்னதான் நான் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒரு விஷயத்தை நான் கேட்டுகிட்டே இருந்தேன், ப்ராப்பராக நான் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாலுமே எனக்கு சில நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நடக்காததுக்கு வாய்ப்பு இருக்கா? நெகட்டிவ் தாட்ஸ்னால் நீங்கள் எதெல்லாம் மீன் பண்ணுறீங்க? என்ன நம்ம வாழ்க்கையே இப்படியே இருக்குது, இப்படியே போயிருமா, அந்த மாதிரி ஒரு தாட்ஸ். இன்னொன்று நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முதல் நாள் மெடிடேஷனுக்கும், நான் இப்போ என் கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறது தான், முதல் நாள் மெடிடேஷனுக்கும் 7th 11th 23rd 33 days இந்த டைம் மெடிடேஷன் அப்போது நீங்கள் வந்து ஒரு மாதிரி அழகாக மோல்ட் ஆகியிருப்பீங்க. உங்களுக்குள்ளே அப்போ இந்த மாதிரியான வேர்ட்ஸே வரவே வராது. அது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த டைம் பீரியட் நம்ம வந்து நிதானமாக பொறுமையாக இருக்கணும். ஸோ நம்ம அவசரமாக நம்ம பண்ணிட்டோம், பேங்க் உடனே அக்கௌண்ட் செக் பண்ணுறது, இல்லை நம்ம பண்ணிட்டோம், நம்ம வந்து தேடின வேலைக்கான கால் இன்னும் வரலையே, இப்படிலாம் நீங்கள் இப்போ எனக்கே வந்து நிறையா கிளைண்ட்ஸ் பார்த்தா நம்ம வந்து சொல்வோம், நான் வந்து ப்ராசஸ் பண்ணி என்னெல்லாம் கொடுக்கணுமோ நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். அதாவது அவங்க அடுத்தடுத்த நாளே நம்மளை வந்து கேட்பாங்க, ரெடி பண்ணிட்டீங்களா. இது வந்து ஒரு மாந்திரிக தாந்திரிக விஷயங்கள் கிடையாது. அதுக்குமே வந்து டைம் வந்து எடுக்கும். இப்போ இது வந்து நம்ம ஒருத்தருக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு இஷ்யூனா அந்த ஹெல்த் இஷ்யூத்துக்கே 100க்கு மேலே ரெமடிஸ் இருக்குது. நம்ம மெடிடேட்டில் நம்மளுடைய இன்ட்யூஷனில் அவங்களுக்கு இந்த வேர்ட் கொடுக்கலாம், இந்த நம்பர்ஸ் கொடுக்கலாம் தோன்ற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஹெல்த்துக்குன்னு சொல்லி ஒரு 10 ரெமடி, லவ்வுக்குன்னு ஒரு 10 ரெமடி கேட்குறவங்களுக்குலாம் அதை எழுதி கொடுக்கறது வந்து நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடையாது. இது நம்ம யோசிக்கணும். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம மைண்டு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கணும். எனக்கு என்ன எனக்கும் இப்போது நம்ம வீடோடைய சிச்சுவேஷனோ, நம்ம கம்பெனி பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் இல்லாமல் நான் ஒரு தனியான டைமில் நான் என் கிளைண்ட்டுக்காக மெடிடேட் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணி, ஓகே இவங்களுக்கு இது கொடுக்கலாம், இது கொடுத்தா கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் யோசித்து தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் அந்த நிதானம் பொறுமைன்றது இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் கிளைண்ட்டுமே பொறுமையாக பண்ணிகிட்டே இருக்கணும். நான் பண்ணிட்டேன். இப்போ எப்படி நம்ம வந்து குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸை நம்புவாங்களோ, அப்பா அம்மா பார்த்துப்பாங்க. அது வந்து நம்மளுடைய நம்ம எல்லாருமே நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதுலேருந்தே நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும். நம்ம சேஃபாக தான் இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிட்டோன்னா, ஓகே நான் சொல்லிட்டே இனிமேல் நடந்துடும் அப்படின்ற ஒரு கட்ஸு வந்து யூனிவர்ஸை முதல்ல நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும். ஸோ அப்போது வந்து உங்களுக்கு எல்லாமே மேஜிக் மாதிரி நடக்கும். ஓகே, ஆமாம். ஸோ வந்து நான் எப்போவுமே என்னோடய லைஃப்பை தான் நான் டெஸ்டிமோனியாக சொல்வேன். ஸோ எனக்கு நடந்தது எல்லாமே மேஜிக் தான். ஸோ அது யூனிவர்ஸ் வந்து 100% ரீசன். மேம், பணத்துக்குன்னு சில நம்பர்ஸ்லாம் இருக்குது, அந்த நம்பர்ஸ்லாம் நம்ம எழுதுனா வந்துட்டு நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது, அதெல்லாம் உண்மையா? அந்த மாதிரி இருக்கா? ஆமாம், அந்த வந்து உண்மை தான். ஸோ பணத்துக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சில நம்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து இத்தனை முறைகள் எழுதுனா அது ஒரே ஃபார்மேட்டில் ஒரு நோட்டு பெண்ணை நம்ம இது பண்ணி இத்தனை முறைகள் எழுதுனா நமக்கு வந்து பண வரவு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாகவே பணம் அப்படின்னு பார்த்தாலே பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்துட்டு அது தங்க நாணயமாக தான் இருந்தது. ஸோ வந்து தங்க நாணயம் தான் அப்போ வந்து பணம். இப்போ தான் வந்து இந்த இதில் தான் வந்து நம்ம அச்சடித்த பணமோ அக்ரிமெண்ட்டோ இது எல்லாமே எப்போ வந்து நம்ம மனிதன் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை போச்சு, நம்மளுடைய வாக்கு சுத்தம் மாறிச்சோ, இப்போ தான் இந்த அக்ரிமெண்ட், இங்கு, பேப்பர், நோட்டு இதெல்லாமே வந்திருக்கு. ஸோ அப்போல்லாம் வந்து சொல்லுவாங்க, அவன் நியாயஸ்தன், அவன் தங்கமானவன்டா, அப்படி தான் நம்ம வந்து சொல்லுவோமே. ஸோ அப்போ அந்த தங்கத்துக்கு தான் அப்போல்லாம் வந்துட்டு வேல்யூ வந்து ஜாஸ்தி. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி மணி வந்து அட்ராக்ட் பண்ணணும், நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு வந்து 14, 32 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த சில நம்பர்ஸ்லாம் பர்டிகுலராக இந்த டைமில் இந்த டேயில் இப்படி எழுதணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம், நம்ம வந்து ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக. ஆமாம், ரெகுலராக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கான வந்து அந்த ஒரு பிளாக்கேஜ் இருக்காது. இப்போ திடீர்னு இருப்பாங்க, மந்த் எண்ட் ஆச்சுன்னா வந்து சேலரிட் பீப்புளுக்குலாம் வந்து ஐயோ மந்த் எண்ட் ஆச்சு அப்படின்னு இருக்கும். ஈவன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா மந்த் எண்டு எல்லாருக்கும் சேலரி போடணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ 30 டேஸுமே நமக்கு வந்து ஃபண்டு வந்து பிரச்சனை இல்லை, நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது,
அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து எழுதலாம். இப்போ நான் ரொம்ப நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தாலுமே ஏதோ இடத்துல வந்துட்டு எனக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை, டவுட் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு சந்தேகத்திலே பண்ணுறேன் அப்படின்னா நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடக்காது. ஆமாம், கண்டிப்பாக வந்துட்டு நடக்காது. ஸோ நமக்குள்ளே எப்போவுமே வந்து டவுட் இருக்கும். இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஒரு மனுஷனோட லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்பிக்கையான பர்சன் சொல்லிட்டு சிலர் இருப்பாங்க. ஸோ அவங்க மேலே வந்து எப்போவுமே அந்த டவுட் வந்து வரவும் கூடாது, இருக்கவும் கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன் நான். ஸோ வந்து என்னதான் இருந்தாலும், யார் நம்மளை பற்றி எது சொன்னாலும், இல்லை நம்மளை பற்றி யாராவது பேசினா கூட அவங்க பேசியிருக்க வாய்ப்பில்லை, அவங்க இது பண்ணியிருக்க வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அது நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய பிரதர்ஸ் ஆகட்டும், சிஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய கம்பேனியன் ஆகட்டும், ஸோ இப்படி நம்மளுடைய பார்ட்னர்ஸ் ஆகட்டும் பிஸ்னஸில், அந்த ஒரு நம்பிக்கை அப்படின்றது முதல்ல மனுஷன் மேலே இப்போ இல்லாமல் போயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. ஸோ அது வரணும். அது இருந்தால் தான் திரும்ப வந்துட்டு நம்ம வந்து ஒரு அழகான லைஃப் வந்து லீட் பண்ண முடியும். ஸோ வந்து நமக்கே இப்படின்னா இப்போ யூனிவர்ஸ் கிட்ட வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்பணும் இல்லையா? ஸோ எனக்குமே இதெல்லாமே நடந்திருக்கு. இன்றைக்கி நான் இந்த இடத்துல பேசுகிறேன்னா இன்றைக்கி நான் அனுபவிச்சிருக்கேன், அதை நான் அனுபவிச்சிட்ருக்கேன். அந்த ஹாப்பினஸை நான் வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறேன். பட் இதே எனக்குமே வந்து ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் என்றைக்கு முதல் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு, நான் அப்போல்லாம் இதெல்லாம் இவ்வளோ ட்ரெண்ட் கிடையாது, 8-9 இயர்ஸ் பேக்லாம். அப்போ எனக்கு வந்து ஒரு அக்கா சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, இப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணு, அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் மும்பை வந்து போயிட்டுருக்கேன் ஃப்ளைட்டில். அக்கா நான் போயிட்டுருக்கேன், நான் பண்ணவா? சூப்பர்டா, நீ வந்து ஃப்ளைட்டில் தானே போகிற, நீ அப்படியே ஆகாயத்தை பார்த்து நீ வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நானுமே வந்து அவங்க சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணேன். அன்றைக்கி தேதியில் எனக்கு இந்த நம்பிக்கை இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தான். ஸோ பண்ணேன், ஆனால் பண்ணேன், அவங்க சொன்னது எனக்கு வந்து பிடிச்சிது, நான் வந்து பண்ணேன். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் டே 2, டே 3, டே 4 அப்போது நடுவில்லாம் வந்து சில டவுட்ஸ் வரும். இது ஓகே, ஆனால் எனக்கு அந்த மெடிடேட் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு மன நிம்மதி அது எல்லாமே நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். இன்னொன்று நான் எப்போவுமே என்ன சொல்வேன்னா, நமக்கு ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்ம ஒரு விஷயம் கையில் எடுக்கிறோன்னா அதுக்கு நம்மளை பிடிச்சா மட்டும் தான் நம்மக்கிட்ட வரும். நமக்கு பிடிக்காம எந்த ஒரு விஷயமே நம்மக்கிட்ட வந்து வரவே வராது. ஸோ அதனால் வந்துட்டு அப்புறம் எனக்கு 1 இயர் ஆச்சு. ஸோ இப்போல்லாம் வந்து யூனிவர்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு மாறி இருக்கேன். சூப்பர் மேம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் கேட்ட மாதிரி தான், ஒரு ரெமடி மட்டும் சொல்லுங்கள் இந்த பணம் வரதுக்கு, அதாவது குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு எனக்கு பணம் வரணும் அப்படின்ற மாதிரி ரெமடி கேட்டிருந்தேன் நான் வந்துட்டு. அதுவும் இல்லாமல் இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு க்ரீன் தாரா அப்படின்ற மாதிரியான ஒரு காடஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதை பற்றி பேசலாமா? பேசலாம். வைஷுக்கு வந்து எப்படின்னா ஒரு நாள் முதல்வர் மாதிரி உடனே கோட்டீஸ்வரி ஆகிடணும். ஸோ எல்லா ரெமடி எல்லாமே அவங்களுக்கு இப்போவே தெரிஞ்சுக்கணும். ஸோ க்ரீன் தாரா பற்றி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அடுத்த எபிசோடில். சொல்லாமா? ஓகே மேம், டன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மணி பற்றியாக இருக்கட்டும், பணம் வரவு பற்றியாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.